சிம்பிளா இருந்துட்டு சாமி மேல சத்தியம் என்னது, சூட மேல சத்தியம் என்னது, மாமனார் மருமகளா என்னம்மா சீனா? நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறேன் தாழ்மையோட. எங்கள்கிட்ட எடுத்துட்டு போன பணத்தை எப்படி எடுத்துட்டு போனீங்களோ, நீங்க எவ்வளவு கொடுக்குற அந்த பாக்கி இருக்கோ தயவு செய்து வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறோம். வந்து உங்களை அவமானப்படுத்தணும் எங்களோட எண்ணமே இல்லை. பாருங்க குடும்பம் எல்லாமே சீரி சின்னி எலும்பு இதாகுது. யாருனால? உங்கனால மட்டுமே தான், என்னால இல்ல. உங்கனால என் குடும்பம் நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். அதே மாதிரி உங்கனால உங்க குடும்பம், உங்க ஜெனரேஷன், உங்க பிள்ளை எல்லாமே அவமானப்பட்டு நிற்கும். இது வந்து ஃபேக் நியூஸ் யாராச்சும் நினைச்சீங்கன்னா, ஏன்னா அது வந்து 2வது வீடியோ நம்ம செய்யறோம். முதல் வீடியோ ஃபீட்பேக் நல்லா பயங்கரமா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் நன்றி. இது 2வது செய்யறதுனால வந்து ஒரு நல்ல பாதிக்கப்பட்டது ஒரு நல்ல ஒரு மிக சேர்ந்த பரிசா போய் சேர நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து ஃபேக் நியூஸ் அல்ல. இப்ப இதை ஃபேக் நியூஸ் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு கேட்கறேன்னா உங்களுக்கு கோவம் வந்துச்சு, 2 நாய்ங்களா டே உங்களை சேர்த்து கேட்கறேன், உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பாலாளி உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ செஞ்சு உங்களுக்கு இது பண்றேன். அந்த அளவு உங்களுக்கு டிகிரி இருந்தா போய் ரிப்போர்ட் பண்ணுங்கடா டே. உங்கள்ட்ட கொடுத்த பணம் எல்லா சாட்சி எங்கள்கிட்ட இருக்குடா டே. அவ்வளவு முட்டாள் இல்லை நாங்க ஒன்றும் இல்ல. அவ்வளவு தூரம் உங்களுக்கு கேட்கவும் மாட்டோம். அவசியமா எனக்கு ஒன்னெல்லாம் போய் கேட்கணும், மூஞ்சியே பார்க்க முடியல. இப்ப நீங்க என்னதான் எனக்கு ஒரு கூடிய விரைவில் நான் உன்னை காண வர்ற முன்னுக்கு நீ என்னை காண வந்து நான் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போன எல்லா பணத்தையும் நீ கூட விரைவில் வந்து எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிற ரஜினி. இது வந்து உனக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாரி. கூட உள்ள அந்த 2 நாய்ங்க வாழாட்டுறதுங்க, எலும்புக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு வாழாட்டுறீங்களாடா டேய். மீட் யூ சூன்.